கட்சிகளை தொடர்ந்து விசிகாவும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அரசியல் கிரிக்கெட்டில் 118 என்ற ஸ்கோரை எட்டி வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். 118 என்ற மேஜிக் எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முயற்சி அவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக தற்போது தேர்தல் முடிவை அடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டிவிட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்த ஆதரவு என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 107 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் சேர்த்து 112ஆக இருந்தது. அதைத் தொடர்ந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக என 3 சேர்த்து 6 இடங்கள் கூடுதலாக தற்போது விஜய்க்கு 3 கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக 112 பிளஸ் 6 என்ற அடிப்படையில் 118 ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டிவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டு வருகின்றது. 3 கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததற்கான காரணம், ஏது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா, என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 கட்சிகளும் சேர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போதுதான் 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு, அதோடு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது, நிபந்தனையற்ற ஆதரவா அல்லது நிபந்தனையுடன் ஆதரவா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். அந்த அடிப்படையில் 3 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 118 என்ற மேஜிக் எண்ணை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆதரவுடன் தான், இந்த ஆதரவு கடிதத்துடன் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் சந்திக்க இருக்கிறார். இதுவரை ஏற்கனவே கூறினோம், இதுவரை 2 முறை சந்திப்பு நடைபெற்ற போது இல்லாத ஒரு நிகழ்வு இனிப்பான செய்தியாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு வரும் என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த புதிய கடிதத்தை கொண்டு தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்து விஜய் அதை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோர இருக்கின்றார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அந்த அடிப்படையில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு நாள் பதவியேற்பு நிகழ்வு என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் கூட பதவியேற்பு நிகழ்வு நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடதுசாரிகளை தொடர்ந்து விசிகாவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 3 கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டிவிட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே இன்று இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இருந்த சிக்கல் என்பது அது சரியாகிவிட்டது என்றே கூறலாம். ஏற்கனவே 2 முறை சந்திக்கும் போதும் பெரும்பான்மை இல்லாமல் அவர் சந்தித்தார். தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட அவர் அணுகுமுறையில் சில பிழைகள், தவறுகள் இருந்ததன் காரணமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையை தொடர்ந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து தீவிர முயற்சி எடுத்தார்கள். ஒருபுறம் சட்ட ரீதியாக அவர்கள் அணுகலாமா, சட்ட ரீதியாக அடுத்த கட்டமாக போகலாமா, அல்லது தொடர்ந்து 3 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று இரு தரப்பிலும் 2 அவர்கள் வழிமுறையும் அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வந்தார்கள். ஒரு முறை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் ஒருபுறம் மறுபுறம் 3 கட்சிகளிடமும் நேற்றைய தினம் சிடிஆர் நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் விடாமல் சிடிஆர் நிர்மல்குமார் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்று தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அங்கிருந்து பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்றார். அங்கும் அவர்கள் தாவேகாவுக்கு சிபிஐ போன்றே சிபிஎம் ஆதரவு என்பதை உறுதிப்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். இப்படியாக பல்வேறு வழியிலும் அவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முயற்சி அவர்களுக்கு தற்போது கை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். 3 கட்சிகளும் காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஆதரவா அல்லது அமைச்சரவையில் பங்கேற்ப உள்ளிட்ட முழுமையான அதிகாரப்பூர்வமான விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 3 கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சியினுடைய தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போதுதான்
தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? எது நிபந்தனையின் அடிப்படையில் காரணம் கொடுக்கப்பட்டதால் நிபந்தனையற்ற ஆதரவா, அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் நகர்வுகள் என்ன உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் விரிவாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக காணப்பட்டு வந்த குழப்பம், விஜய் முதலமைச்சராக பதவியேற்பாரா, ஆட்சி அமைப்பாரா, அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வருமா என்றெல்லாம் பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருந்தது. மறுபுறம் திமுக அதிமுக கூட கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்றெல்லாம் கூட பரவலான செய்திகள்லாம் வெளியாகி வந்தது. இபிஎஸ் ஒருபுறம் தீவிர ஆலோசனை, அதே போன்று திமுக ஒருபுறம் தீவிர ஆலோசனை என்றெல்லாம் மிக தீவிரமாக ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டே வந்தார்கள். அந்த முயற்சி தற்போது தாவேகாவுக்கு கை கொடுத்திருக்கிறது என்று கூறலாம். அரசியல் கிரிக்கெட்டில் 118 என்ற ஸ்கோரை எட்டிவிட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதன் மூலமாக இந்த ஆதரவு கடிதத்தை கொண்டு சென்று ஆளுநரை சந்தித்து அதன் மூலமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோருவார். அந்த அடிப்படையில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இனி ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். நாளைய தினமே தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 118 என்ற எண் விஜய்க்கு கிடைத்த நிலையில் இது தொடர்ந்து ஏற்பட்டு வந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது. இதனால் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய முடிவு கைவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டு பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் வரை அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தலாம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் விசிக கம்யூனிஸ்ட் கட்சியிடம் தீவிர பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தற்போது அந்த பேச்சுவார்த்தையின் பலனாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கட்டமாக ஆதரவு தெரிவித்தார்கள். நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்று தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் நாளைய தினம்தான் அறிவிப்போம் என்று முதலில் தெரிவித்திருந்தார்கள். சிபிஎம் சிபிஐ உடைய முடிவுகளை பொறுத்து அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் முடிவை தெரிவிக்கின்றோம், நாளைய தினம்தான் நாங்கள் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போதே அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் விசிக பொறுத்தவரையும் தாவேகாவுக்கு ஆதரவு, சிபிஎம் சிபிஐ தொடர்ந்து விசிகாவும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று அவர்களும் உறுதியாக தெரிவித்து விட்டார்கள். அந்த ஆதரவு கடிதம் விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விஜய்க்கு காணப்பட்டு வந்த சிக்கல் தீர்ந்திருக்கிறது. 3 கட்சியும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆதரவு அடிப்படையில் தான் தமிழக கவர்னரை அவர் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது ஆதரவு கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். இதனால் நாளைய தினமே தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. தாவேக தலைவர் விஜயிடம் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதாகவும் ஆதரவை தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தாவேக தலைவர் விஜயிடம் விசிக தலைவர் திருமாவளவன் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டோம் என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. 3 கட்சியினுடைய தலைவர்களும் விஜய் நாளை நேரில் சென்று சந்தித்து நன்றி கூறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நேரில் சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. 3 கட்சிகளும் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு கிங் மேக்கராக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகளும் விஜய்க்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் கிங் மேக்கராக மாறியிருக்கிறார்கள். அதனால் கிங் மேக்கரான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சிகளும் விஜய் நேரில் சென்று சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே இது போன்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும்போது சிந்தனை செல்வனுடைய பதிவு என்பது வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டுமே ஆதரவு கேட்பது என்பது எந்த வகையில் அது சரியான அணுகுமுறை என்றெல்லாம் கூட தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தற்போது 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தால் அதற்கு நன்றி தெரிவிக்க விஜய் நேரில் செல்ல இருப்பதாக கூட கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆளுநரின் சந்திப்பு தான் அடுத்த கட்டமாக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது இதுவரையிலும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போவது யார், எந்த கட்சி என்ற எதிர்பார்ப்பு பிரதானமாக இருந்தது. இந்நிலையில் தான் அந்த ஒரு கேள்விக்கான பதில் தற்போது அதிகாரப்பூர்வமாக நமக்கு கிடைத்துவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக தாவேகாவுக்கு ஆதரவு என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். இதனில் அடுத்த எழக்கூடிய எதிர்பார்ப்பு என்னவென்றால் ஆளுநரை சந்திக்கும் போது ஆளுநர் தரப்பிலிருந்து அவர் எப்போது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க போகின்றார் என்பதுதான் அடுத்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கக்கூடிய நிலையில் நாளைய தினமே பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுமா? ஏற்கனவே நேரு உள்விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று தற்காலிகமாக அந்த பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது. எப்போது அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று உறுதியாக தெரியாத காரணத்தால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு அதை உறுதிப்படுத்திய பிறகு மீண்டும் நேரு உள்விளையாட்டு அரங்கில்
நிகழ்ச்சி ஏற்பாடுகளாம் நடைபெறும், மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 3 தலைவர்களும் விஜய் நேரில் சந்திக்க இருக்கிறார். நேரில் சந்தித்து கை கொடுத்து மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்க இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இது இன்று இரவே சந்திப்பாரா, ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு நேரில் சென்று 3 தலைவர்கள் சந்திக்கிறாரா, அல்லது நாளைய தினம் அவர் சென்று சந்திக்க இருக்கிறாரா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. இருந்தாலும் ஏற்கனவே தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆகிய மூவரையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சென்று சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார். அதாவது உங்களால் மட்டும்தான் என்னால் ஆட்சி அமைக்க முடிகிறது, உங்களுடைய ஆதரவு தான் நான் ஆட்சி அமைக்க முழு ஒத்துழைப்பு முழு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது, அதன் காரணமாக மிக்க நன்றி என 3 தலைவர்களையும் விஜய் நேரில் சென்று அவரவர்கள் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று விஜய் சந்தித்து நன்றி கூற இருக்கின்றார். அந்த சந்திப்பு ஆளுநரை சந்தித்து விட்ட பிறகு இன்று இரவுக்குள்ளாகவோ அல்லது நாளை காலையோ நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் தொடர்ந்து 4 நாட்களாக ஏற்பட்டு வந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானது. அதை தொடர்ந்து 4 நாட்களாக ஏற்பட்டு வந்த அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அடுத்த முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறார் விஜய். 118 என்ற மேஜிக் எண்ணை அவர் எட்டிவிட்டார். 3 தலைவர்களையும் விஜய் நேரில் சந்திக்க இருக்கிறார், நன்றி தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழக கவர்னரை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு நிறைவேற்ற பிறகு அவர் 3 தலைவரும் சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில்தான் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மீண்டும் தொடங்க இருக்கின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கான நாள் நெருங்கிவிட்டது. இதன் மூலமாக